சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இன்னைக்கு என்ன சார் டாபிக் எடுத்து வந்திருக்கீங்க நம்ம வியூவர்ஸ்க்கு? சார் இன்னைக்கு டாபிக் வந்துங்க ஓகே. ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஸ்டே டிசிப்ளின்டுங்க. சரிங்க சார். ஓகே. ஓகேங்களா? ஆக்சுவலா இது எதுக்குன்னா, நெறைய பேர் வந்து இன்வெஸ்டர் சொல்றாங்க. இண்டிவிஜுவலா பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா, ₹5,000 10,000 25,000ன்ற மாரி மந்த்லி எஸ்ஐபி பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே சார். இதுல அவங்க மிஸ் பண்றது என்னன்னா, ஒவ்வொரு எஸ்ஐபியுமே இட் ஷுட் பி டுவர்ட்ஸ் அ ஃபினான்ஷியல் கோல்ங்க. ஏதோ ஒரு பர்ப்பஸ்க்காக நம்ம சேர்க்கிற மாரி இருந்தா தான் நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவைன்றது ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு, அதுக்கு நம்ம இவ்வளோ எஸ்ஐபி பண்ணணும்ன்றது வந்து டிசிஷன் வச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி டெம்பரரி ஃபால்லலாம் வந்து கன்ஃபியூஷன் வராதுங்க. எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணிட்டே போவாங்க. ஓகே சார். இது நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, இப்போ நார்மலா இப்போ எல்லாரோட திங்கிங் சொல்றாங்க. இந்த பிரசன்ட் இதுல வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டே இருக்கு இல்லைங்களா? செப்டம்பர், ஆமா சார். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி பாத்தீங்கன்னா மாசம் மாசம் டவுன் ஆயிட்டே இருக்கு. இது வந்து ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா மோட்டிவேட்டிங்கா இருந்தது. அவங்க போட போட எஸ்ஐபி பாத்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன்ஸ்ல பார்த்துட்டே இருப்பாங்க. எஸ்ஐபி கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ வந்து இன்னொரு திங்கிங் என்ன வருதுன்னா, இந்த மாதிரி இறங்க இறங்க மார்க்கெட் இறங்க இறங்க நான் எதுக்கு போடணும்? அதுக்கு பதில் நான் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அது வந்து ஓரளவுக்கு மார்க்கெட் ரிகவர் ஆகட்டும். அது 2 மாசம் ஆகுமா, 3 மாசம் ஆகுமா, இந்த அன்சர்டனிட்டி வந்து என்னன்றது தெரியல. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரட்டும். அது ஏறும்போது வாங்கிக்கலான்றது ஜென்ரலா ஒரு திங்கிங் வருதுங்க இன்வெஸ்டர்ஸுக்கு. ஓகே சார். அவங்க வந்து இன்ஸ்டட் எப்படி திங்க் பண்ணலாம்னா, irrespective ஆஃப் மார்க்கெட் கண்டிஷனுங்க. என்ன ஒண்ணா மார்க்கெட் கண்டிஷன் இருந்தாலும் நம்ம எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு இத்தனை மந்த்ல இவ்வளோ மந்த் அண்ட் மந்த் இவ்வளோ எஸ்ஐபி பண்ணணும். இந்த ஒரு ரிட்டர்ன்ஸ்ல அந்த கோலோட அமௌண்ட்டை நம்ம அச்சீவ் பண்ண போறோன்றதெல்லாம் பிளான்டுங்க. அப்ப நம்ம ஃபோக்கஸ் இங்க மிஸ் ஆகக்கூடாதுங்க. அதுதான் இங்க இருக்கிற பாயிண்ட்டுங்க. இன் ரியாலிட்டி இப்போ பிரசன்ட் மார்க்கெட் கண்டிஷன்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ மார்க்கெட் விழறதுனால நமக்கு ஆக்சுவலா அது பிளஸ்ன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ₹10,000 எஸ்ஐபி பண்றோம்னு வச்சுப்போமே, நம்ம பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமோட என்ஏவி வந்து ₹50 இருக்குங்க. ஓகே அந்த சார். ₹50 வந்து ₹40வா விழுந்திருக்கு. இது இப்பதான் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ₹50 நீங்க பண்ணும்போது அதே ₹10,000 எஸ்ஐபிக்கு வந்து 200 யூனிட் வாங்கியிருப்பீங்க. ஓகே சார். இதே ₹40 நீங்க விழுந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதே ₹10,000க்கு வந்து 250 யூனிட் வாங்கியிருக்கீங்க நீங்க. அது அந்த 50 யூனிட் நம்ம எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ண இருக்கிற அட்வான்டேஜை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுங்க சார். அப்போ இந்த 2 மாசத்துக்கு நம்ம பண்ணது எவ்வளவுங்க? 10,000 10,000 20,000ங்களா? ஆமா அந்த சார். 20,000 வந்து இப்ப வந்து என்ஏவி வந்து 40ல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகுது. திரும்ப ₹60க்கு போகுதுன்னா, ரியாலிட்டியில பாருங்க நம்ம கிட்ட டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட் வந்து 450 யூனிட்டுங்க. 450 இன்டூ 60 போட்டீங்கன்னா ₹27,000. அப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ₹20,000, கெயின் வந்து ₹7,000. இப்படிதான் மார்க்கெட் ஒர்க் ஆகுங்க சார். அப்போ நம்ம இறங்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம விட்டோம்னா இந்த மாதிரி நிறைய யூனிட் வாங்குறத மிஸ் பண்ணிடுவோம். கரெக்ட் சார். ஆமா. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பாருங்க. இதுல வந்து மார்க்கெட் வந்து நம்ம எப்படி திங்க் பண்ணணும்னா, மார்க்கெட் ஃபிளக்சுவேஷன்றது டெம்பரரிங்க. இங்க வந்து ஆக்சுவலா நமக்கு வந்து எது உங்களுக்கு லாங் டேர்ம்ல வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்க போகுதுன்னா நம்மளோட டிசிப்ளின். அப்ப அந்த எஸ்ஐபியை கன்சிஸ்டன்டா நம்ம எப்படி வந்து நம்ம விடாம நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோமோ, இதுதான் சார் நமக்கு லாங் டேர்ம்ல ரிட்டர்ன்ஸ் பிளஸ் நம்ம ஃபினான்ஷியல் கோல் அச்சீவ் பண்றதுக்கு. இதுல வந்து ஃபேமஸான இன்வெஸ்டர் அவரு ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவரோட ஸ்டேட்மெண்ட் நம்ம ஷேர் பண்ணியிருக்கேன் நான். அதுல ஓகே. பாருங்க, சம் இயர்ஸ் அவர் சொல்றாரு வி ஏர்ன் ரிட்டர்ன்ஸ். அதுதான் லாஸ்ட் 3-4 வருஷம் நடந்ததுங்க. அதாவது நம்மளோட இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே இருப்போம், உங்களுக்கு ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. செல்ஃபாவே மோட்டிவேஷன் ஆயிடுவீங்க. நீங்க பாசிட்டிவிட்டி இருக்கும், கண்டினியூ பண்ணிட்டே இருப்பீங்க. ஆக்சுவலா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா சம் இயர்ஸ் வி ஏர்ன் யூனிட்ஸ். அதுதான் இப்ப நடக்கிறதுங்க. கரெக்ட் சார். ஆமா. அப்போ இந்த மாதிரி டைம்ல நீங்க எஸ்ஐபி கண்டினியூ பண்ணும்போது தான் நீங்க வந்து நார்மலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூனிட்ஸா அக்யூமுலேட் பண்ணுவீங்க. அதுதான் உங்களோட ஆக்சுவல் ரிட்டர்ன் சார். ஸோ இந்த மாதிரி டைம்ல அவர் என்ன சொல்றாருன்னா, கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே. மார்க்கெட் டவுனா இருக்கப்போ. ஆமாங்க சார். ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து தோனியோட ஒரு அவரோட ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சக்சஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் த ரிசல்ட்டுங்க. அண்ட் இஃப் யூ டேக் கேர் ஆஃப் த ப்ராசஸ் யூ வில் கெட் த ரிசல்ட் அப்படின்றாங்க. அதே தான் இங்கே நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ்ல நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்குங்க, ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே சார். அப்போ புரியுது. நம்ம என்ன பண்ணணும்? இந்த கோலுக்கு இந்த அமௌண்ட் அச்சீவ் பண்றதுக்கு நான் இவ்வளோ எஸ்ஐபி பண்றேன்றதை டிசைட் பண்ணியாச்சு. அந்த ப்ராசஸ்ல கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணுங்க. ரெகுலரா எஸ்ஐபி பண்ணணும். நமக்கு வந்து வருஷத்துக்கு சேலரி ஹைக் கிடைச்சதுன்னா முடிஞ்சா நம்மளோட எஸ்ஐபியும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் அப் இல்ல டாப் அப் எஸ்ஐபி பண்ணிடணும் சார். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து போனஸ் மாதிரி கிடைக்குது ஜாப்ல அப்படின்னு சொன்னோம்னா அது அடிஷனல் பர்ச்சேஸாவோ லம்சமாவோ நீங்க பண்ணிடுங்க. மார்க்கெட்டு
கீழே போற டைம்ல, டவுன் ஆகுற டைம்ல, இந்த மாதிரி டைம்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய எஸ்ஐபியை முடிஞ்சா நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். டபுள் அப் எஸ்ஐபியோ இல்ல வந்து நம்ம கிட்ட லம்சம் இருக்குதுன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலா, அதாவது ஒரு 6 மந்த்ஸ் 9 மந்த்ஸ்க்கு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதெல்லாம் நம்மளோட ப்ராசஸ்ல, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ல இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கணுங்க. ஓகே சார். அப்ப நம்ம மெயினா இதுல என்ன சொல்ல வரோம்னா, நம்மளோட கான்சென்ட்ரேஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸ்ல இருக்கணுங்க. இப்ப எல்லாருமே அவங்கவுங்க ஆப்ல வந்து பார்க்க முடியும் இல்லைங்களா? இன்னைக்கு டெய்லி பேசிஸ்ல ட்ராக் பண்ண முடியும். அதுதான் மெயின் ரீசன் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் கொண்டு வர்றதுக்கும். அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லிக்க விரும்புறோம்னா இந்த வீடியோல, நீங்க வந்து இன்வெஸ்டரோட அமௌண்ட்டை பார்ப்பீங்க, அதுக்கான இன்னைக்கான வேல்யூ பார்ப்பீங்க. சே 15% டவுன்னா அந்த அந்த லாஸ் நம்ம வேல்யூல பார்க்குறோம் இல்லைங்களா சார்? அதே நீங்க வந்து ஆப்புக்குள்ள போய் பாருங்க. அந்த 15% விழறதுக்கு முன்னாடி எவ்வளவு யூனிட்ஸ் இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு யூனிட்ஸ் இருக்கு பாருங்க. அதுல எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காதுங்க. ஓகே சார். புரியுது. கரெக்ட்ங்களா சார்? அப்ப இந்த டெம்பரரி ஃபேஸ்ல தான் இந்த வந்து வேல்யூல தான் விழுந்திருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களோட யூனிட்டோட வேல்யூ இருக்குங்க. அப்ப பவுன்ஸ் பேக் ஆகும்போது உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்ல இருக்கிற பிரைஸ் தான் உங்களுக்கு, அந்த யூனிட்ஸ் குறையல இல்லைங்களா சார்? அதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலா ஃபைனல் அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து எவ்வளவு யூனிட் சேர்க்கணுமோ அந்த யூனிட் அச்சீவ் பண்ணும் போதுங்க மார்க்கெட் நமக்கு எவ்வளவு கார்பஸ் தேவை, எந்த வேல்யூ நம்ம ரீச் பண்ண போறோமோ அன்னைக்கு தான் நம்ம ரிடம்ஷன் பண்ண போறோம். அதனால அதுதான் ஆக்சுவலா நம்ம அன்னைக்கு புக் பண்றது தான் ரிடம்ஷன். இன்னைக்கு வந்து வெறும் பேப்பர் லாஸ்ல தான் இருக்குங்க. இதை பார்த்து நம்ம ஃபியர் பண்ணிட்டு என்ன பண்றோம்னா, ஒரு சிலர் வந்து ரிடம்ஷன் பண்ணிடுவாங்க. அப்ப ரிடம்ஷன் பண்றது ரொம்ப பெரிய மிஸ்டேக், ஆக்சுவல் லாஸ் ஆயிடுங்க. கரெக்ட். இல்ல வந்து நீங்க வந்து ரிடம்ஷன் பண்ணாம எஸ்ஐபியை மட்டும் ஸ்டாப் பண்றீங்கனாலும் உங்களோட டிசிப்ளினும் உங்களோட ஃபோக்கஸை வந்து நீங்க மிஸ் பண்றீங்க. கண்டிப்பா சார். ஓகேங்களா சார்? அடுத்தது வந்து விவேகானந்தரோட ஃபேமஸ் கோட்டுங்க. இது வந்து நம்மளோட இன்வெஸ்டருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு ஐடியா இருந்தாலும் சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கு அவரோட கோட் என்னன்னா, டேக் அப் தட் ஐடியா, மேக் தட் ஒன் ஐடியா இன் யுவர் லைஃப், திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா, லெட் த பிரெயின், மசில்ஸ், நர்வ்ஸ், எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் பாடி பி ஃபுல் ஆஃப் தட் ஐடியா அண்ட் ஜஸ்ட் லீவ் எவ்ரி அதர் ஐடியா அலோன். திஸ் இஸ் த வே டு சக்சஸ். ஸோ இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னா, நம்ம ஃபோக்கஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸுங்க. அந்த யூனிட்ஸை அக்யூமுலேட் பண்றதுல நம்ம ஃபோக்கஸ் இருக்கும்போது இந்த மாதிரி டெம்பரரி ஃபாலை பார்த்து நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாதுங்க சார். புரியுது சார். இந்த இது டிசிப்ளினா நம்ம கண்டினியூ பண்ணும் போதுங்க, அதாவது நம்மளோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்னென்ன நம்ம பிளான் பண்ணிருக்கோமோ இது எல்லாம் ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ண முடியும் சார். ஓகே சார். ஓகே. ஓகே சார், இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஓகே. சார் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல திரும்ப வந்து உங்களை ரீச் பண்றேன். கண்டிப்பா சார். ஓகேங்க. இது வரைக்கும் நம்ம வியூவர்ஸ் இது வரைக்கும் நம்மள கண்டென்ட்லாம் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நம்மளோட டெலகிராம் சேனலும் ஆக்டிவா இருக்குங்க சார். அதில் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். அதுலேயும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறோம். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் சார். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை திரும்ப வந்து ரீச் பண்ணுறேன். ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.